ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ் ஸ்கின் சயின்ஸோட அலோவேரா ஜெல்லை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கிடையாது. நான் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதோட பேக்கேஜிங்கை பற்றி பார்த்துடலாம். பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பேக்கேஜிங் வந்து பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இது ஓப்பன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லீக் ஆகாது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாவ் ஸ்கின் சயின்ஸ் மல்டி பர்பஸ் பியூட்டி ஜெல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது பேரபன், சிலிக்கான், மினரல் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ், கலரண்ட் எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்டேக்காலாம் எடுத்துக்கக்கூடாது. ஒன்லி எக்ஸ்டர்னல் யூஸுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 99% ஆலோவேரா தான் இதில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் ஸ்கின் டைப், ஹேர் டைப்புக்கு சூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட குவான்டிட்டியும் ப்ரைஸும் எவ்வளோன்னு பார்க்கலாம். இது வந்து 150 ml நம்மளுக்கு 299க்கு கிடைக்கும். நான் வந்து ஆஃபர் டைமில் 233க்கு தான் வாங்கினேன். நீங்கள் ஆஃபர் டைம் பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கானது நிறையாவே வரும். இது வந்து ஒரிஜினலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாங்கின உடனே இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது டேரெக்டாக வாவோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகணும். அப்படி போச்சுன்னா தான் இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இது வந்து லைட் வெயிட் ஜெல்லாக தான் இருக்கும். நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து நல்ல சில்னஸாக இருக்கும். இதில் கலரண்ட் எதுவுமே ஆட் பண்ணல பாருங்கள். அப்படியே வந்து என்ன சொல்கிறது, நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மைல்டாக இருக்குது. நம்ம வந்து ஃபேஸ் பேக், ஹேர் பேக்லாம் நிறைய போடுவோம். அதில் வந்து இதை ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக், ஃபேஸ் பேக்லலாம் நிறைய இதில் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்கின்லாம் வந்து பயங்கரமாக டேன் ஆகிருக்கும், ரெட்னஸ் இருக்கும், எரிச்சல்லாம் இருக்கும். இது நம்ம அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல உள்ள ரெட்னஸ், எரிச்சல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகுது. நெக்ஸ்ட் இதை நம்ம ஹேர் சீரமாக கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஹேர் வாஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்து நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ட்ரைனஸ் எல்லாம் சரி பண்ணி நல்லா சாஃப்டன் பண்ணும். இது எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது எனக்கு செட் ஆகாமல் அலர்ஜி ஆயிரும். அப்போ நான் இந்த ஆலோவேரா ஜெல்லை எடுத்து அலர்ஜியான இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருவேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜிலாம் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி சன் டர்ன், சன் பேர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கம்மி பண்ணிச்சு. ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டாக இருந்துச்சு. நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் சேவிங் ஜெல்லாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆன்டி ஏஜிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரஃப்பாக இருக்க ஸ்கின்னை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டன் ஆகும். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த பாட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட செகண்ட் ஆர்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்கின் டைப்புக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். எனக்கு வந்து டீ ஜோன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலாக இருக்கும், மற்ற பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாகிற மாதிரி இருந்துச்சு, இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற ஸ்கின் டைப் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது பட் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் விட்டமின் இ கேப்சூலை வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் கிடையாது. இது நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் தான் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணாது. ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாய்ஸ்சரைசர் போட்டாலுமே செட் ஆகாது. ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக எண்ணெய் வடிஞ்சிட்ருக்கும். அவங்கெல்லாம் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப் இருந்தாலுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்லாம் பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்ட் இல்லை, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக்லேயே எதுக்கு யூஸ் பண்ணுறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நல்லாவே ஒர்க் ஆச்சு. எனக்கு ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கும்போது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எதுவுமே ட்ரிகர் ஆகலை.
பாசிட்டிவாக பார்த்தா இதில் நிறையவே இருக்குது. நெகட்டிவ்ங்கிறதுக்கு என்ன பொறுத்த அளவுக்கு இது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்குது, அது மட்டும்தான் நெகட்டிவ். மற்றபடி வேறு எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது. ஆலிவேரா ஜெல்லே ரொம்ப பெஸ்ட்டானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற ஆலிவேரா ஜெல் தான். பட் அதை வந்து நம்ம பறித்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிரமமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கடையில் விற்கிற ஆலிவேரா ஜெல் நல்லா பெஸ்ட்டானதை பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஏதாச்சும் ஆலிவேரா ஜெல் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதில் கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.